பள்ளிகளில் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கல்வி நிகழ்வுகளில் பங்கேற்கும் மாணவிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்கும் விதமாக வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். விவரங்களை சொல்லலாம். பள்ளிகளில் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கல்வி நிகழ்வுகளில் பங்கேற்கும் மாணவிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்கும் விதமாக வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்கிட கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவிகள் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கல்வி நிகழ்வுகளுக்கு செல்லும் போது அவர்களுக்கு எதிரான அந்த பாலியல் நிகழ்வுகள் தடுப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அந்த கடிதத்தையும் வழிகாட்டு நெறிமுறைகளையும் வழங்கியிருக்கிறார். குறிப்பாக பெண்கள் மற்றும் சிறுமிகள் விளையாட்டு நிகழ்வுகளில் பங்கேற்கும் போது அவர்களுடைய பாதுகாப்பு மற்றும் அவர்களுடைய சூழல் பாதுகாப்பானதாக இருக்கிறதா என்பதை உறுதி செய்யும் விதமாக இந்த வழிகாட்டு முறைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு விளையாட்டு அமைப்பிலும் ஒரு பாதுகாப்பு அலுவலர் நியமிக்கப்பட வேண்டும் எனவும் அவரே அந்த மாணவிகளுடைய புகார்களை பெறும் முதன்மை நபராக இருப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் மற்றும் சிறுமிகளுடன் நேரடி தொடர்பு வைத்திருக்க வேண்டும், அந்த நபர் தொடர்பு இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தனிப்பட்ட ரகசியமான புகார் பெற்று நடவடிக்கை எடுக்கும் அமைப்பை உருவாக்க வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மாணவிகளுடைய புகார்களை அவர்களுடைய விவரங்களை வெளியிடாமல் அவரை விசாரித்து நடவடிக்கை எடுப்பதற்கான பரிந்துரைகளை செய்வதற்கான ஒரு குழு அமைக்க வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. மாணவிகள், வீராங்கனைகள் அல்லது பெற்றோர் எளிதாக புகார் செய்யக்கூடிய வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் மாணவிகள் பயிற்சி செய்யும் பொழுதோ அல்லது அவர்களுடைய உடைமாற்றக்கூடிய அறைகள் இருக்கும் பொழுதோ தனித்தனியாக அவர்களுக்கான பிரத்யேக இடங்கள் இருக்க வேண்டும். மேலும் மாணவிகள் பயிற்சி செய்யும் போது அவற்றை வீடியோ பதிவு செய்யக்கூடாது என்கின்ற வகையிலும் இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. மாணவிகள் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் முழுவதுமான சிசிடிவி கண்காணிப்பு இருக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை தற்போது அனைத்து பள்ளிகளுக்கும் தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இயக்குநர் சுற்றறிக்கையாக அனுப்பியிருக்கிறார்.